அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்துடைய சிறப்புகள் பற்றின கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, ரமலான் அப்படின்னா என்ன, ரமலானில் ஏன் நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு பற்றின சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரமலான் என்ற சொல் அரபு சொல்லில் ரமீதா ரமத் என்ற வேறு சொல்லிருந்து வந்தது. இதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வெப்பம் அல்லது எரித்தல். அதாவது ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு இருக்கிறோம். இந்த நோன்பு இருக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் எரிந்து சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதனால தான் இந்த மாசத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்பு ஹிஜ்ரத் ஆண்டுல எப்போ ஆரம்பமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமலான் மாதம் அப்படிங்கிறது ஹிஜ்ரியில 9வது மாதம். ஹிஜ்ரி கேலண்டர் ஆரம்பிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு 2வது ஆண்டுலேருந்து இந்த நோன்பு நமக்கு கட்டாயமாக்கப்பட்டது. இதற்கான ஆதாரம் வந்து சூரா அல் பக்ரால இருக்கு. இது ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸ்ல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம நோன்பு வைக்கிறது பசி தாகத்தை மட்டும் கட்டுப்படுறதுக்காக இல்லை, நம்மளுடைய நாக்கு, அதாவது நாவு வந்து பாதுகாக்கப்படணும். கெட்ட விஷயங்கள் கெட்ட வார்த்தைகளை விட்டு பாதுகாக்கணும், கண்களையும் பாதுகாக்கணும், மனசை சுத்தப்படுத்தணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நோன்புடைய கடமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான் மாதத்தில் 5 ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் மாதத்தில் தான் குரான் வந்து இறங்கப்பட்டது. நோன்பு இறைபயத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த ரமலான் மாசத்துல தான் நம்ம வைக்கிறோம். அதோட லைலத்துல் கதிர் இரவு, புனிதமிக்க இரவும் இந்த ரமலான் மாதத்துல தான் நமக்கு கிடைக்குது. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. தர்மம் மற்றும் நல்ல செயல்கள் எல்லாம் அதிகத்துக்கு செய்யறதுனால நமக்கு நிறைய பலன்களும் கிடைக்குது. நம்ம இதை ஃபாலோ பண்றதுனால நம்ம கிட்ட இறையச்சம் தக்குவா வந்து அதிகமாகும். சுய கட்டுப்பாடை நம்ம கத்துக்கொள்ளலாம். ஏழைகளோட பசியுமே நம்ம உணரலாம். ஆன்மா சுத்தமாகறதுக்கு இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரமலானுடைய சிறப்புகளா ஹதீஸ்ல ஆதாரம் என்னென்னு பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்தால் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் கட்டுப்பாடுபடுத்தப்படுகின்றன. புகாரி, முஸ்லிம். ஈமான் மற்றும் நம்பிக்கையுடன் நோன்பு இருப்பவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுவும் புகாரி ஷெரீஃப்ல வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இந்த இரவில் செய்த தொழுகை, துவா, நன்மைகள் எல்லாம் மிகப்பெரிய பலனை நமக்கு கிடைக்கும். இன்னும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறியதாக, மனிதன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10 700 மடங்கு வரை நன்மைகள் எழுதப்படும். ஆனால் நோன்பிற்கு மட்டும் நானே என்னுடைய திருப்திக்கு தக்கவாறு நன்மைகளை வழங்குவேன். ஏனெனில் அடியான் எனக்காகவே பகல் முழுக்க உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவு கொள்ளாமலும் இருக்கின்றான் என்று கூறியுள்ளான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நோன்பு திறக்கும் போது. மற்றொன்று, நோன்பாளி அல்லாவை சந்திக்கும் நாளில் அவர் வாயிலிருந்து வரும் மனம் கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கதாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நோன்புடைய முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். இதனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். இந்த விஷயத்த நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பரக்கத் உண்டாகட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.